கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நீட்டு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளியாப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். இந்த இரவு நேரத்திலே ஏசாயா 48 அதிகாரம் 10 வசனத்திலே, இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியைப் போல் அல்ல, உபத்திரத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. உபத்திரத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை புடமிட்டேன் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகள், நம்ம வாழ்க்கையில நம்ம என்னெல்லாம் அனுபவிக்கிறோமோ, வேதம் சொல்கிறது உன்னை புடமிட்டேன், உபத்திரத்தின் குகையில் உன்னை தெரிந்து கொண்டேன் அப்படிங்க. ஒரு கஷ்டம் வந்த உடனே டாக்டர்கிட்ட போவாங்க, வக்கீல்கிட்ட போவாங்க, போலீஸ் ஸ்டேஷன் போவாங்க, பெரிய பெரிய அதிகாரிகளை போய் பார்ப்பாங்க, சொந்தக்காரங்களை போய் பார்ப்பாங்க, யார யார பார்க்கணுமோ எல்லாரையும் பார்ப்பாங்க. ஒரு ஸ்டேஜ்ல முடியல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் பக்கத்துல சர்ச்சு எங்கப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி சில குடும்பத்துல நேரா சர்ச்சுக்கு போயிடுவாங்க. சர்ச்சில் போய் ஓன்னு அழுதுருவாங்க. ஆனா வீட்டுல கஷ்டப்படும் போது பிரச்சனை, பல போராட்டத்தின் நடுவில் 5 வருஷம் 10 வருஷம் சர்ச்சைக்கு போகாம இருப்பாங்க. பிரச்சனை தாங்க முடியாம என்னைக்கு ஒரு காரியம் வருதோ அன்னைக்கு பார்த்தா நேர சர்ச்சில் போய் வந்து அழுதுட்டு இருப்பாங்க. 10th படிக்கிற பிள்ளைகள், 12th படிக்கிற பிள்ளைகள் அது வரையும் சர்ச்சுக்கே போயிருக்காது. இயேசு எப்படிப்பட்டவர் தெரியாது. ஆனா அந்த 10th எக்ஸாம் எழுதும்போது, அந்த 12th எக்ஸாம் எழுதும்போது, இந்த காலேஜுக்கு ஒரு சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த பிள்ளைகள் பேசாம சர்ச்சில் போய், அப்பா உங்க பிள்ளை வந்திருக்கேன்ப்பா, நான் நல்லா மார்க் எடுக்கணும், எனக்கு கிருபை தருவீங்களா? நான் நல்லா படிக்கணும், எனக்கு ஞானம் தருவீங்களா? நான் படிச்சது ஃபுல்லா எனக்கு ஞாபகத்துக்கு வரணும், எனக்கு ஞாபக சக்தி தருவீங்களா? அப்படின்னு சொல்லி பிள்ளைகள் அழகா போய் ஜெபம் பண்ணிருந்தோம். அதே போல பையங்க, அந்த பையங்களுக்கு தெரியும் எப்படிலாம் விளையாண்டாங்க, நேரத்தை எப்படிலாம் வேஸ்ட் பண்ணாங்கன்னு தெரியும். ஆனாலும் சர்ச்சில் ஆல்டர்ல போய், நான் நல்ல எக்ஸாம் எழுதணும்ப்பா, என் கூட வாங்க, படிச்ச பாடம் எனக்கு ஞாபகம் வரணும், அழகா பையங்க போய் ஜெபம் பண்ணுவாங்க. உபத்திரத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். சில குடும்பத்துல கணவர் விட்டுட்டு போயிருப்பாங்க. அவங்களால பார்த்தா நிம்மதியா வாழ முடியாது. பக்கத்துல பிரச்சனை, குடும்பத்துல போராட்டம், வேலைக்கு போன இடத்துல நெருக்கப்பட்ட சூழ்நிலை, சொல்ல முடியாத அளவுக்கு பாடுகள் அனுபவிப்பாங்க. ஆனா வெளியில பார்த்தா தெரியாது, வெளியில பார்த்தா சிரிச்சு பேசுற மாதிரி இருக்கும். ஆனா அவங்க படிக்கிற உபத்திரம் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு நரக வேதனை போல காணப்படும் சில குடும்பத்திலே. ஏன்னா கணவரால் கைவிடப்பட்டவங்களா இருப்பாங்க, நிறைய சூழ்நிலை தனிமையில இருப்பாங்க. அவங்க எதை செய்யனாலும் ஒரு முடிவு எடுக்க டக்குன்னு முடியாது. ஏன்னா பின்னாடி எல்லாரையும் பார்ப்பாங்க, யார் யார் என்னென்ன சொல்லுவாங்க எல்லாம் பார்ப்பாங்க. ஹாஸ்பிட்டல்ல ஒரு அவசர சிகிச்சையில் ஒரு குடும்பம் இருக்கு அப்படின்னா அதுக்கு முதல்ல கரெக்டான டாக்டர் வேணும், அதுக்கு பின்னாடி பணம் வேணும். இப்படி நம்ம நிறைய காரியங்கள் சொல்லலாம். உன்னை புடமிட்டேன். என் வாழ்க்கையில இப்ப நான்லாம் சொல்ல முடியும். நான்லாம் சின்ன வயசுல நான் சர்ச்சுக்கு போனா கூட இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் எனக்கு தெரியாது. ஆனா சின்ன வயசுல இருந்து நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிருக்கேன். அது மாத்திரமல்ல, முழு இரவு சர்வீஸ் நைட் ஃபுல்லா சர்ச்சில் இருந்திருக்கேன். வாலிப வயசுல சர்ச்சில் நற்கன் எடுத்துட்டேன், ஞானசனம் எடுத்தாச்சு, எல்லாம் எடுத்தாச்சு. ஆனாலும் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் எனக்கு தெரியாது. பைபிள் வாஸ்தா அதனுடைய ஆசீர்வாதம் என்ன எனக்கு தெரியாது. பரிசுத்த ஆவியானவர் எப்படி வழி நடத்துவார் எனக்கு தெரியாது. கனி உள்ள ஒரு வாழ்க்கை கிடையாது. மொத்தத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு துன்மார்க்கமான வாழ்க்கை.
சரி, இந்த துன்மார்க்கமான வாழ்க்கைன்னா என்னப்பா அப்படின்னு சொல்லி கையில பைபிள் எடுத்து நான் ரியலா வாசித்து பார்த்ததில்லை. உமது வேதத்தை விட்டு விலகுற துன்மார்க்கர். அப்ப வேதத்தை விட்டு விலகும் போது துன்மார்க்கர் என்று 119 சங்கீதம் 53 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்ப என் வாழ்க்கையிலே அந்த கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு பல உபத்திரத்துல இருக்கும்போது, உபத்திரத்தின் குகையில இருக்கும்போது அவர் என்னை தெரிந்து கொண்டார். அதுக்கப்புறம் நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது பைபிள் எனக்கு புரியுது. ஹல்லேலூயா. சின்ன வயசுல நான் பைபிள் வாசிச்சிருக்கேன், எனக்கு அதுல ரொம்ப புரியாது. வாலிப வயசுல நான் பைபிள் வாசிச்சிருக்கேன், அப்பவுமே எனக்கு ரொம்ப புரியாது. ஆனால் ஒரு 50-55 லட்ச ரூபா கடன்ல இருக்கும்போது கையில பைபிள் எடுத்து வாசித்தா புரியுது அப்படின்னு உடனே ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் 8 மணி நேரம் கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். புரிஞ்சாதானே வாசிக்க முடியும். வாசிக்க ஆரம்பிச்சேன். வசனத்துல வாசிக்கும் போது அர்ப்பணிக்க ஆரம்பிச்சேன், தாழ்த்த ஆரம்பிச்சேன், கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பிச்சேன். கல்லான இருதயம் அப்படியே மெதுவா கரைய ஆரம்பிச்சது. ஏன்னா கண்ணீரோடு பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சேன். நிறைய நிந்தைகள், அவமானங்கள், கஷ்டங்கள், தோல்விகள், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட நிலைமை, சொந்த பந்தம் இருந்து கூட ஒரு அனாதை, எல்லாரும் இருக்கிறாங்க ஆனா ஒரு அனாதை போல இருப்பேன். அதை நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா கண்ணீர் வந்துடும். நான் ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டேன், அதை நினைக்கும் போது இன்னும் ஆட்டோமேட்டிக்கா உடைஞ்சிரும். உன்னை புடமிட்டேன், உன்னை புடமிட்டேன். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல வாழ்க்கையில என்ன இருக்கு அப்படின்னா, புடமிட்ட சூழ்நிலை இருக்கும்போது அண்ணன் என்னன்னே செய்யணும் அப்படின்னா, நான் ரொம்ப உபத்திரவப்படுறேன், என் வாழ்க்கைய உபத்திர குகையதான் இருக்கு, நான் ஒரு உபத்திரமான ஒரு குகைக்குள்ளதான் கிடக்குறேன், நான் அந்த மாதிரி யாருக்குமே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கேன், என் வாழ்க்கையில இப்படிலாம் பிரச்சனை இருக்கு, அது பாவ காரியமா இருக்கு, கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியமா இருக்கு, ஏன்டா வாழ்றோம், ஏன் வாழணும், எதுக்காக அந்த பூமியில இருக்கணும், இப்படியெல்லாம் எனக்கு யோசிக்க வருது, இப்படிலாம் நான் யோசிக்கிறேன், இப்படிலாம் தவறான காரியமா யோசிக்கிறேன், இனி நானே ஏதாவது செஞ்சுட்டு செத்து போயிடலாமா, இப்படிலாம் சில குடும்பத்துல யோசிக்கிற குடும்பங்கள் உண்டு. இதெல்லாம் என்ன அப்படின்னா, ஒரு மனுஷன் உபத்திரவப்படும் போது இப்படிலாம் யோசித்துடலாம். ஒரு 23 வயசு வாலிப மகள் ஒரு ஜெபகுறிப்பு வந்துச்சு. என்னம்மா அப்படின்னு கேட்டேன். எங்க அம்மா அப்பா நல்லா இருக்கணும், என் தம்பி நல்லா இருக்கணும், கொஞ்சம் ஜெபம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா. அப்ப நீ நல்லா இருக்க வேண்டாமா? இல்லைண்ணே எனக்கு வேண்டாம், அம்மா அப்பாவுக்கும் தம்பிக்கும் ஜெபம் பண்ணுங்களேன் அப்படின்னா. ஏம்மா உனக்கு என்னாச்சு? இல்லைண்ணே எனக்கு வாழ பிடிக்கல, நான் இன்னைக்கு நைட்டு வந்து சூசைட் அட்டன் பண்ணலான்னு நினைக்கிறேன். சரி, இப்போ கடைசி ஃபோன் கால் உங்கள்கிட்ட தான் நான் பேசுகிறேன்னு. உடனே கேட்டேன், ஏம்மா இப்படிலாம் பேசிட்டியே, உன் வாழ்க்கையில் ஏதாவது ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டேன். அதுக்கப்புறம் அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் ஆலோசனை கொடுத்து, ஒரு அண்ணனா பேசுகிறம்மா, அப்படிலாம் செய்யக்கூடாது, தீர்காயுசோடு வாழணும், இயேசு கிறிஸ்து ஜீவன் உண்டாயிருக்கவும் தீர்காயுசு உண்டாயிருக்கவும் தான் வந்திருக்காரு. ஜீவன் பரிபூர்ணமா, ஜீவன் பரிபூர்ணப்படணுமா, பிசாசு தான் உயிரை கொண்டு போக வருவான். அந்த பிள்ளைக்கு இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டது தெரியாது. அந்த மகளுக்கு ஆலோசனை சொல்லும்போது இன்னைக்கு அந்த வாலிப மகள் ஒரு முழு பைபிளை வாசித்து முடிச்சுட்டு 2வது பைபிள் வாசிச்சுட்டு இருக்கா. கர்த்தருடைய கிருபையினால உயிரோட இருக்கா. இதை ஏன் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஒரு குடும்பத்துல உபத்திர குகையில இருக்கும்போது வாழ்றதை விட செத்து போயிடலாமே, நான் வாழ்ந்து என்ன செய்ய அப்படின்னு சொல்லலாம் கண்ணீர் வடிப்பாங்க. ஏன்னா கூட ஃப்ரெண்டு இருக்க மாட்டாங்க, யாரும் இருக்க மாட்டாங்க, எல்லாரும் விட்டுட்டு போயிடுவாங்க, தனிமையில இருப்பாங்க, கண்ணீர் வடிப்பாங்க. உபத்திர குகைனாலே ஒரு தனிமை தான், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. காசு பணம் இருக்கு, பெரிய பொசிஷன்ல இருக்குன்னா எல்லாரும் இருப்பாங்க, வீடு வாசல் இருக்கும்போது எல்லாரும் இருப்பாங்க. ஆனா நகையும் இல்லை, பணமும் இல்லை, வேலையும் இல்லை, வியாதியில இருக்கேன், அப்படி இருக்கேன், இப்படி இருக்கேன்னு சொல்லி ஏதாவது சொல்லியாச்சு அப்படின்னா எல்லாரும் போட்டுட்டு போயிடுவாங்க. அப்படி நான் நிறைய குடும்பத்தை பார்த்துருக்கேன். ஒரு குடும்பத்துல கேன்சர் வந்துட்டு சொந்த பந்தமெல்லாம் போட்டு போயிட்டு
என்னன்னு சொல்லி பார்க்கும்போது லட்ச லட்சமா பணம் கட்டணும், இப்ப நம்ம பழக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போயிட்டாங்க. இன்னைக்கு காலம் கடைசியா இருக்கு, அப்படிதான் இருக்கு. பணம் அப்படின்னு ஒண்ணு எல்லாரும் தள்ளி போயிடுவாங்க. ஒரு மனுஷன் கஷ்டப்படும் போது இயேசு மட்டும்தான் கூட இருப்பார். ரவிராஜனுடைய வாழ்க்கையில 50-55 லட்ச ரூபா கடன் அப்படின்னா நிம்மதியா இருக்காது. ரவிராஜனுடைய வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது. ஆனால் உபத்திர குகை தான். உபத்திர குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன் அப்படிங்கிறது. நான் சொல்றது எப்படின்னா 2015 உபத்திர குகைன்னு சொல்றேன். இன்னைக்கு 2025 அபிஷேகம் பண்ணி பரிசுத்தனால் நிரப்பி கிருபையினால் நிரப்பி தேவனோட வார்த்தையை இதயத்துக்குள்ள தந்து அதை பேசுறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் பேசி எத்தனையோ ஜனங்கள் கேட்கிறாங்க. அப்ப நான் உபத்திரப்பட்ட நாட்களிலே என் கூட பரிசுத்த ஆவியான் இடைப்பட்டார். தம்முடைய சொந்த ரத்தத்தினால கழுவி என்னை சுத்திகரித்தார், என்னை பரிசுத்தவானா மாற்றினார், என்னை ஒரு நீதிமானா மாற்றினார். ஊழியத்துக்காக வேறு பிரிக்கப்பட்ட ஜனமா அபிஷேகம் பண்ணி பிரித்தெடுத்தார். அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மனுஷன் வளர்றானா, வளர முடியுமா அப்படின்னா வளர முடியும். நான் 2015 இருந்து ஒரு 2025 சொல்லியிருக்கேன். ஒரு 10 வருஷத்துல கர்த்தருடைய கிருபையினாலே எல்லா தேசத்துக்கும் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு ஒரு விசேஷித்த ஒரு அபிஷேகம் பண்ணி உங்க முன்பா நிப்பாட்டினார். என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ குறைகள் உண்டு. என்னுடைய வாழ்க்கையில் குறைகள் உண்டு. ஏன் குறைகள் அப்படின்னா சொல்றேன் அப்படின்னா, நிறைவான ஆவியான ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போதுதான் ஒரு மனுஷன் நிறைவாக மாறுறான். நிறைவான ஆவியான வரணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த உலகத்துல வெறுக்க வேண்டிய காரியங்களை வெறுத்தால் மட்டும்தான் அந்த நிறைவான ஆவியானவருக்குள்ள நம்ம போக முடியும். சில குடும்பத்துல உபத்திரம் மாறணும், பிரச்சனைகள் மாறணும், போராட்டங்கள் மாறணும் சொல்லி நிறைய ஜெபிப்பீங்க. ஆனால் தேவனுடைய சமூகத்துல எவ்வளவு நேரம் காத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்களுக்கு ஆன்சர் சொல்ல முடியாது. அதுக்கு வேணா நான் உங்களுக்கு வேணா சொல்லித்தரேன். ஏன்னா என் வாழ்க்கையில அந்த பாடுகள் வழியா வந்ததுனால தெரியும். 2015 8 மணி நேரம் பைபிள் எடுத்து வாசிப்பேன் நார்மலா டெய்லி. ஏன்னா ரொம்ப ஜெபிக்க தெரியாது, அதனால கையில பைபிள் எடுத்து வாசிப்பேன். 2016 முழு நேரம் ஊழியத்துக்கு வந்தேன். முழு நேரம் அப்படின்னா 24 மணி நேரம் தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை. ஊழியத்துக்கு வாரேன்னு சொன்ன உடனே அன்னைக்கு அபிஷேகம் பண்ணிட்டார். தலையில இருந்து உச்சங்கால் வரைய அப்படியே வெள்ளை அபிஷேகம் பண்ணியாச்சு, நிரம்பி ஓடுது. உடனே சாவியும் கையில் கொடுத்தாரு. அன்னைக்கே கொடுத்தாரு, 2016 கொடுத்தாரு. அடுத்தாப்புல சர்ச்சில் வேலை பார்த்துட்டு இன்னும் இந்த ஊழியம் பத்தாது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மறுபடியும் போதிக்கிற அபிஷேகம் கொடுத்தாரு. சர்ச்சில் வேலை பார்க்கும்போது அந்நிய பாஷை கிஃப்ட் கொடுத்தாரு. ஒவ்வொரு அபிஷேகமா தந்துகிட்டே இருந்தார். இதெல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, உபத்திர குகையிலே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் ஒரு மனுஷன் சொன்ன வார்த்தை கிடையாது. அப்ப என்னுடைய வாழ்க்கையில இந்த 10 வருஷம் வாழ்க்கையிலே நான் அப்படியே உபத்திரத்துல நடந்து வந்துகிட்டே இருக்கேன். எனக்கு ரொம்ப விவரம் தெரியாது. என்னை ஏமாத்தினவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. என்னை ஏமாத்தி நல்லா வாழ்ந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் நான் மனுஷனை நோக்கி பார்க்காமல் நான் கையில பைபிள் எடுத்து வாசித்து சந்தோஷமா அந்த நாட்கள் உண்டு. அதையே உங்களுக்கு நான் சாட்சியா சொல்றேன் அப்படின்னா, உபத்திரத்துல இருக்கும்போது அந்த மனுஷன் தனிமையில இருப்பான். யாருமே கூட இருக்க மாட்டாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த மனுஷனோட வாழ்க்கையில் உபத்திரம், ஒரு குடும்பத்துல உபத்திரம் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் வந்துட்டு அப்படின்னா அவனோட வாழ்க்கை முதல்ல தனிமையா இருக்கும். ஒருவேளை அந்த செய்தி யாரா கேட்கும்போது, அண்ணே நானும் தனிமையா இருக்கிறேனே, நானும் என் மனைவி என் பிள்ளைகள் மட்டும்தானே, எங்களுக்கு வேற சொந்த பந்தம்லாம் யாருமே இல்லையனே, நானும் என் குடும்பம் மட்டும்தானே, எங்களுக்கு வேற யாருமே சொந்த பந்தம்லாம் யாரும் பேச மாட்டேங்க அப்படின்னா, ஏதோ ஒரு உபத்திர குகையிலே நீங்க நடந்து வந்திருப்பீங்க. அதுல மனுஷன்லாம் கைவிட்டிருப்பான். ஆனா நீங்க நம்பின இயேசு கிறிஸ்து ஒரு நாள் உங்களை கைவிட்டதில்லை. நீங்க சாட்சியா சொல்ல முடியும். இந்த வீடியோல கூட கீழே கமெண்ட் பண்ண முடியும், ஆமா ஆமா எங்களோட வாழ்க்கையில நாங்க உபத்திர குகையில தான் வந்தோம், ஆனா இயேசு கிறிஸ்து எங்களை ஒரு நாளும் கைவிடலை அப்படின்னு சொல்லி நீங்களே கீழே சாட்சியா போட முடியும். இதையே உங்களுக்கு சொல்லித்தர அப்படின்னா, உபத்திர குகையில இருக்கும்போது சில காரியத்துல அடிமையா இருந்திருப்பாங்க, வெளியே தெரியாது.
அது ஃப்ரெண்டா இருக்கலாம், தேவையில்லாத நபரா இருக்கலாம், தேவையில்லாத ஒரு பழக்க வழக்கமா இருக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல ஒரு அடிமேலே, ஒரு உபத்திர குகையிலே, கஞ்சா வழக்கமா இருக்கலாம். ஏதோ ஒரு சூழ்நிலை அடிமையா இருப்பாங்க. சில குடும்பத்திலாம் போதை அடிமை, மதுபான அடிமை, தவறான அடிமை, எத்தனையோ அடிமையில இருந்துட்டு ஐயோ இந்த உபத்திரத்துல கிடக்குறேனே, என்னால வெளியில வர முடியலையே. நிறைய குடும்பத்துல கடன் கடன் கடன், அது ஒரு பெரிய உபத்திரம். ஏதோ ஒரு இடத்துல அடிமையில கிடப்பாங்க. இன்னும் விக்கிற அடிமை இருக்கு, சாபத்துல இருப்பாங்க. இப்படி எத்தனையோ அடிமை சொல்லலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை புடமிட்டேன், உன்னை தெரிந்து கொண்டேன். என் வாழ்க்கை கண்ணீரா இருந்துச்சு, ஆனா இயேசு சொல்லினார், உன்னை தெரிந்து கொண்டேன். இந்த இரவு நேரத்தில் ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு சின்ன ஜெபமணி முடிக்க போறோம், கேளுங்க. அப்பா, நீங்க என்னை தெரிந்து கொண்டீங்க. உங்க கையில என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் அர்ப்பணிக்கிற மட்டும் சொன்னாலே தேவன் பார்த்து கொள்வார். இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த நாள் முழுவதும் பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. எங்களுக்கு என்ன வேணும் உமக்கு தெரியும். எங்க இருதயம் என்ன யோசிக்க உமக்கு தெரியும். இந்த இரவு நேரத்துல நாங்க என்ன வேதனையில இருக்கோம், என்ன கஷ்டத்துல இருக்கோம், என்ன உபத்திரத்துல இருக்கோம் உமக்கு தெரியும்ப்பா. உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். நைட் டியூட்டில இருக்காங்க, நைட்டு டிராவலிங்ல இருக்காங்க, அவங்களுக்கு அதிகமான பாதுகாப்பு தாங்க. ஹாஸ்பிட்டல்ல படுத்த படுக்கையில பலவீனத்தோடு இருக்காங்க, பூரண சுகம் தாங்க. கர்த்தர் உங்க பிள்ளைகளை சந்திக்கணும். உங்களுடைய தழுமுள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க. இயேசு கிறிஸ்து ரத்தம் இறங்கி வரட்டும்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு பாதுகாப்பு உண்டாகட்டும். வேலை அடங்கி வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. தேவையில்ல சொப்பனத்தை விளக்கிடுங்க. கற்பத்துமிக ஜெபிக்கிற குடும்பத்தை ஆசிரியங்க, மாசமா குடும்பத்தை ஆசிரியங்க. டெலிவரி புறப்படுறாங்க, கர்த்தர் கூட இருங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போது, ஏற்ற துணையை தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் சமாதானம் இல்லாமல் யாரில் இருக்காங்களோ சமாதானத்தை கட்டுடுங்க. இரவு நேரத்தை ஜெபித்த குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படும். நாளைக்குள்ள தேவைகளை கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. நைட் நேரத்துல எந்த குடும்பத்துல கஷ்டப்பட்டாங்களோ, உபத்திர குகையில உன்னை தெரிந்து கொண்டேன்னு சொன்னீங்கப்பா. உங்க பிள்ளைகளை தெரிந்து கொண்ட கிருபைக்காக நன்றி. தேவனர்களே அப்ப மினிஸ்டர் நம்முடைய கரத்துல விடும். அப்பிரயோஜனமான ஊழியக்காரன்ப்பா, குறைகள் குற்றங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. அதிகாலையில துதிக்கிற துதியோட எலும்புகத்தை கிருபை செய்யுங்க. யாரெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறாளோ எல்லா விதமான வாசல் உங்க பிள்ளைகளுக்கு திறந்து விடுங்க. கர்த்தருடைய கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்த எல்லா தேச ஜனங்களையும் உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்த துதிகான மகிமையெல்லாம் ஒருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கூட இந்த ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனோட ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம கூட இருப்பதாக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.